திண்டுக்கல்லில் உள்ள வேலுநாச்சியார் வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் மாவட்டத்தில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து வருகை தந்த முதலமைச்சருக்கு மக்கள் வரவேற்பளித்து வருகிறார்கள். நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சங்கர் இணைந்திருக்கிறார். சங்கர், விவரங்களை பதிவு செய்யலாம். தற்பொழுது பார்த்தோம்னா தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வேலுநாச்சியார் மைதானத்தில் ஏறத்தாழ ஒரு 2 லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளானது வழங்கப்பட உள்ளது. இதற்காக நேற்று இரவு மதுரை வந்தடைந்த தமிழக முதல்வர் இன்று சாலை மார்க்கமாக சாலை நெடுகில் இருக்கக்கூடிய தனது ஆதரவாளர்கள், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோருடன் வரவேற்பை பெற்றுக் கொண்டு திண்டுக்கல் வேலுநாச்சியார் சிலையில் நடைபெறக்கூடிய நலத்திட்ட உதவிகளில் பங்கேற்க சிறிது நேரத்தில் அவருக்கு சாலைகளின் இருபுறங்களிலும் உற்சாகமான வரவேற்புகள் அளித்து வரும் சூழ்நிலையில் இன்னும் சற்று நிமிடத்தில் இந்த நலத்திட்ட உதவிகளானது வழங்கப்பட உள்ளது. அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்கள் சுமார் 1595 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 111 முடிவுற்ற பணிகளை சிறப்பு விழா மற்றும் 212 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் இவர் மேற்கொள்ள இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த மைதானத்தில் ஏறத்தாழ 30,000 இருக்கைகள் இடம்பெற்றுள்ளது. பயனாளிகள் பயன்பெறும் விதமாக அவர்களுக்கு தேர்வாக மிக்சர், தண்ணி உள்ளிட்ட தின்பண்டங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் அல்லாமல் இவர்களுக்கு எந்த விதமான சோர்வுகளும் அடையக்கூடாது என்பதற்காக இந்த மைதானத்தில் 4 புறங்களில் மக்கள் முதல்வரை சந்திப்பதற்காகவும் நலத்திட்டங்களை பெறுவதற்காகவும் சிறப்பான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக செயல்பட்டு இருக்கிறது. இந்த நலத்திட்ட உதவிகள் இன்னும் சற்று நேரத்தில் இடம்பெறக்கூடிய நேரத்தில் தமிழகத்திலேயே முதல் முறையாக திண்டுக்கல் மாவட்டத்தில் 1,02,000 பேருக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக ஆத்தூர் தொகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய கூட்டுறவு கல்வியை கல்லூரியை சிறப்பு விழா நடத்தப்பட உள்ளது. அதேபோல் வெட்டியாம்சத்திரம் பகுதியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கலைஞர் வீடு திட்டம் போன்ற ஏறத்தாழ கோடிக்கணக்கில் இந்த பகுதிகளில் 1595 கோடியில நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக தமிழக முதல்வர் வந்து கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சங்கர்.